கோயில் வந்து சி மலையாண்டிப்பட்டினம் கிராமம், பொள்ளாச்சி வட்டம், கோவை மாவட்டம் கிராமத்தில் அமைஞ்சு இன்னைக்கு 24 மாசம் ஆச்சுங்க. இங்கே வந்து வழிபாடு ஆரம்பத்தில் வந்து ஒரு 108 நாள் வரைக்கும் யாகம் போட சொல்லியிருந்தாருங்க. 108 நாள் வரைக்குமே வர்றவங்களுக்கு நிறைய பல நாள் தொழாவிட்டு இருக்கிற அந்த கோயில் கிடைக்கல, சித்தர்கள் பூமிங்கிற அளவுக்கு, அதாவது வயது முதியோர்கள் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்கள கேட்டு வர அளவுக்கு எங்களுக்கு உணர்த்தினாங்க. இதனுடைய வழிபாடோ மற்றவருடைய அருள்வாக்கோ எங்களுக்கு தெரியாம இருந்தது. அதுக்கப்புறம் உணர்த்தி இன்னைக்கு யார் எந்த மக்கள் வந்து கோரிக்கை வச்சாலும் அவங்களுடைய கோரிக்கையை நியாயமா எடுத்துட்டு இவர்கிட்ட முறையா கோரிக்கை வச்சா நிவர்த்தி பண்ற அளவுக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட முதல் சிவராத்திரி அன்னைக்கு 7வது மாசம் 1160 பேர் அன்னதானத்தோட பண்ணினார். எதிர்பார்க்காத நாங்க எந்த ஒரு விளம்பரம் தேடல. இந்த கோயிலுக்கு வந்து என்ன கஷ்டம்னாலும் மக்கள் குறையை தீர்க்கறதுக்கு முதலிடத்திலிருந்து அருள்மிகு அக்னீஸ்வரர் வந்து அருள் பாலிச்சு ஒரு மக்களுக்கும் கூட இடைஞ்சல் இல்லாம ரொம்ப சிறப்பா கொண்டு வந்துட்டு இருக்கிறார். இங்க வரணும்னா பொள்ளாச்சியிலிருந்து உடன்பேட்டையிலிருந்து வந்தா கெடிமேடுங்கிற இடத்துல இருந்து 2 கிலோமீட்டர் பிஐபி வாய்க்கால் ஒட்டி, அதாவது சித்தர்கள் பூமி அப்படின்னு இந்த 9 தலவிருச்சம் ரொம்ப நாள் பட்டது. அதாவது எங்களுக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முதலே உணர்த்துறாங்க தெய்வம் இருக்குதுன்னு. இப்பதான் தெரியுது சிவனுடைய ராஜவில்வம், யானை சிவி போன்ற அரிய வகை இவங்களுடைய சிவனுடைய தலவிருச்சங்கள் இந்த இடத்துல ஒரே இடத்துல, அதாவது கேரளாவில் இருக்கிற சுனில்தாஸ் விக்கிர சாமி 2 பேர் வந்தப்ப இந்த மாதிரி அமைப்பு எங்கே இல்லை, உலக கோயிலா வரப்போகுது, இந்த ஏரியாவே ஃபுல்லா எடுத்துக்குவாரு, அந்த அளவுக்கு இந்த இடத்துல பவர் இருக்குதுன்னு சொல்லி போட்டு போயிருக்காங்க. அது வழிபாட்டிலையும் எங்களுக்கு வர்ற மக்களுக்கும் நிவர்த்தி கொடுத்துட்டு இருக்காரு. ஓம் நமச்சிவாய.